நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தான் முன்னேறிட்டு போகணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம அகப்பட்டுறோம். குறிப்பாக கடன் அப்படிங்கிற விஷயம். வாழ்க்கையில் எவ்வளவு தான் போராட்டங்கள் இருந்தாலும் இந்த கடனை அடைக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதாகத்தான் இருக்குது. இந்த கடன் இல்லாத வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், கடனை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சில துவாக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்று தந்திருக்கிறாங்க. அந்த துவாவை நம்ம ஓதுறதுனால நம்மளுடைய கடன்களை அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு அடிமை வரார். அந்த அடிமை எப்படிப்பட்டவர்னா, அவருடைய எஜமானர் ஒரு தொகையை குறிப்பிட்டிருக்கார். இந்த தொகையை கொடுத்துட்டா நீ விடுதலையாயிடலாம் அப்படின்னு சொல்லி. அந்த அடிமை நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட சொன்ன விஷயத்தை முறையிடுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய எஜமானர் இந்த தொகையை கொடுத்துட்டாக்கா விடுதலையாயிடலாம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு சொன்ன உடனேயே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு துவாவை கற்றுத்தரேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த துவாவை நீ ஓதுனா யமன் தேசத்தில் சீர் அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அந்த மலையை உதாரணமாக சொன்னாங்க. சீர் மலை அளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் உனக்காக நிறைவேற்றுவான்னு சொல்லிட்டு இந்த துவாவை கற்று தராங்க. அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி ஃபதுலிக்க அம்மன் சிவாக். யா அல்லாஹ், உனது ஹலாலான ரிசுக்கை எனக்கு தந்து ஹராமை விட்டும் என்னை காப்பாயாக. மேலும் உனது பேரருளால் என்னை நீ அல்லாதவர்களை விட்டும் தேவையற்றவனாக ஆக்குவாயாக. எந்த தேவை இருந்தாலும் நான் உன்கிட்ட தான் முறையிடணும். நான் கடன் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி ஹராமில் போயெல்லாம் விழுந்துடக்கூடாது. அதனால் எனக்கு ஹலாலை கொடுத்து ஹராமை விட்டும் என்னை காப்பாற்றுன்னு அல்லாட்ட துவா கேட்கணும். இந்த துவாவை ஓதுறதுனால மலையளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் நமக்காக நிறைவேற்றுவான் அப்படிங்கிற அந்த வார்த்தை உண்டு. நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஹஸரத் அபூ வாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸு திருமிதி கிதாபில் இடம்பெற்றுள்ளது. எனவே நம்பிக்கையோடு இந்த துவாவை அதிகமாக ஓதுவோம். கடனில்லாத வாழ்க்கையை வாழணும். ஏன்னா கடன் அப்படிங்கிற அந்த சுமை இருக்குது, ஒரு பெரிய பாரம். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இந்த கடன்கிற பாரம் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய சுமையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். எனவே கடனில்லாத வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.